அதாவது நோன்பு வைக்கும்போது அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். நம்ம இன்றைக்கி ரம்ஜான் 30 நாள் எப்பவுமே வந்து 30 நாள் வரும். இந்த மாதம் வந்து 29 நாள் பெருநாள் ரம்ஜானுடைய இது நடந்துச்சு. அமாவாசைக்கு இன்னும் ஜாஸ்தி கூட்டம் இருக்கும். பல நிறைஞ்சி போகிறாங்க. எல்லாம் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாமே வந்துன்னு போகிறாங்க. எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. போனவே அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடே வராது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரம்ஜானை பற்றியும் அதோடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம இஸ்லாமிய நண்பர்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சொந்தங்கள் மற்றும் அனைவருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் என்னுடைய சார்பாக ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி ரம்ஜான் 30 நாள் எப்பவுமே வந்து 30 நாள் வரும். இந்த மாதம் வந்து 29 நாள் பெருநாள் ரம்ஜானுடைய இது நடந்துச்சு. தொடர்ந்து நாங்கள் வந்து நோன்பு இருந்துட்டு 9 முடிஞ்சு இன்றைக்கி வந்து 30வது நாள் நாங்கள் வந்து பெருநாள் இன்னும் வந்து கொண்டாடுறோம். என்ன காரணம், நோன்பு என்ன காரணம் இருக்கிறது, அடுத்து வந்து பெருநாள் கொண்டாடுற காரணம் என்னன்னா, இந்த 30 நாட்கள் வந்து ஏழைங்க வந்து எப்படி பசியோடு இருக்கிறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அடுத்து வந்து மற்றவங்களுக்கு இந்த கடைசி 30 நாள் நம்ம வந்து அந்த பெருநாள் கொண்டாடும்போது இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு இப்போ நம்ம முழுமையாக திருப்தியாக சாப்பிட்றோமே, இது வந்து மக்கள் எங்கள் கூட இருக்கிறவங்க அனைவரும் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, எந்த நம்ம சமுதாய மக்கள் இருக்கட்டும், இஸ்லாமிய சமுதாய மக்கள், அனைத்து சமுதாய மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இரக்க குணம் கொண்டு எல்லாருக்கும் உதவணும். பைசா, உணவு எது இருந்தாலும் உதவணும் என்றதுக்காக இறைவன் வந்து அல்லாஹ் தஆலா இந்த பெருநாள் வந்து ரம்ஜான் மாதம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். பிறையை பார்த்து நாங்கள் நோன்பு இருப்போம். 30 நாள் பிறை வந்து எங்களுக்கு தெரியலன்னா 30 நாள் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிறை தெரியல, வானம் வந்து மேகமூட்டமாக இருக்குன்னா 30 நாள் முடிஞ்சிச்சு. மாதத்துடைய 30 நாள் நாங்கள் நோன்பு இருந்துடுவோம். இதை நோன்பு முடிச்சுட்டு பெருநாள் கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நம்ம இஸ்லாமியர் சிறுபான்மையினர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா இஸ்லாமிய சமுதாய மக்கள் தொழுக போவாங்க நைட்டு. அந்த நேரத்தில் வந்து காவல்துறையினர் வந்து எந்த இதுவும் இல்லாமல் நல்ல சிறப்பாக எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. காவல்துறையினர் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக இஸ்லாமிய மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அதை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் என்னுடைய அமைப்பு சார்பாக, இமாம் முஹம்மது ரஸா அசோசியேஷன் சார்பாக அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எல்லா மதத்தினரும். நாங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றா சேர்ந்து அனைவரும் ஜாதி பேதம் இல்லாமல் ஒன்றா இருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஈத் முபாரக். எல்லாம் நல்லபடியாக போச்சு. எல்லாருக்கும் நோன்பு ரம்ஜான் மாதம் எல்லோரும் நோன்பு கடிச்சது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்தது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ரம்ஜான் மாதம் போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரொம்ப திரும்பியும் வரத்துக்கு அது ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம். அதனால் இதெல்லாம் இன்றைக்கி நோன்பு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுது. இன்றைக்கி தான் அந்த நோம்போட ஈதுல் ஃபித்ர் நமாஸ் படிச்சுட்டு வந்திருக்கோம். எல்லாம் 30 நோன்பு நல்லா பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பர்க்கத்தான மாதம் இது. ரொம்ப நல்ல மாதம். ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா 29 தான் நோன்பு தான் கிடச்சிது. 30 நோன்பு கிடைக்க வேண்டியது. எப்போவுமே மாதம் கிடைக்கும். ஒரு டைமில் 29 கிடைக்குது. மற்ற நாட்டில் கிடச்சிருக்கு 30 நோன்பு. நம்ம இதில் இந்தியாவில் வந்து 29 தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் அந்த நமாஸ் படித்து இன்றைக்கி ஈதுல் எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்தியா இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்கு. ஈதுல் ஃபித்ர் நமாஸ் படிச்சுட்டு எல்லாம் கொண்டாடுறாங்க. அவங்க ஃபேமிலியாக அவங்க அண்ணன் தம்பிங்க மாமா மச்சான் எல்லாம் அவங்களுக்குள்ளே நல்லா சேர்ந்து இன்றைக்கி நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையான நாள் இன்றைக்கி. அதாவது நோன்பு வைக்கும்போது அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். இந்த மாதம் வந்து நம்முடைய தூதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடைய இது வந்து குரான் ஷரீஃப், அதாவது பைபிள் சொல்கிறோம் இல்லையா, குரான், அது வந்து இந்த மாதம்தான் கீழே நமக்காக இறக்கப்பட்டது. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நடந்தது. இந்த 26வது நோன்புக்கு வந்து யாருக்கு என்ன தரணும், எவ்வளோ தரணும், அந்த எல்லாமே கணக்கு எல்லாமே ஆண்டவன் ரம்ஜானில் பார்த்துட்டு கொடுக்குறான். அதை வந்து இன்னொன்று வந்து என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறோம், வருஷம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ பண்ணாலும் ஜகாத்துன்ற ஒரு முறையில் காசு வந்து எவ்வளோ நமக்கு இது ஆகுது, மிச்சம் ஆகுது, என்ன ஆகுது கணக்கு பண்ணி ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதத்தில் வச்சுருக்கிறான். இவ்வளோ தரணும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவ்வளோ ஒத்துழைச்சி இவருக்கு கொடுக்கணும். அது மாதிரிலாம் நடக்குது. ரம்ஜான் வந்து ஸ்பெஷல்னால் இந்த ஹோலி குரான் வந்து இறங்கின மாதம். எல்லாமே பர்க்கத்தான மாதம். எல்லாருக்கும் ஈத் முபாரக். உங்களுக்கும் ஈத் முபாரக். எல்லாருக்கும் ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரம்ஜான் பண்டிகை வாழ்த்துக்கள். இந்த மூன்றூர் தர்கா ஹஸ்ரத் சையத் மூசா ஷா காத்ரி ரஹமத்துல்லாஹி அலை ஓட பரம்பரை தர்மகர்த்தா சையத் அக்பர் என் சார்பாக எல்லாருக்கும் பண்டிகை வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் சந்தோஷம், வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு நல்ல வழியில் போயிடுச்சு, நல்லபடியாக நடந்தது. ஒன்றும் இல்லை, பிரச்சனை எதுவுமே இல்லை. இங்கே எல்லா மக்கள் வராங்க, இந்து முஸ்லீம் சிக் இசாய் அவங்களும் வந்தாங்க. நோன்பு இஃப்தியாரி தொடங்குகிற ப்ரோக்ராம் இந்த தர்காவில் வருஷம் நடக்குது. அதே மாதிரி வருஷம் நம்ம மக்கள் இல்லாமையும் மற்ற சமுதாய மக்களும் வந்து இந்த இஃப்தியாரி ஃபங்க்ஷனில் கலந்துட்டு அவங்களால முடிஞ்சது எல்லாம் சேவை செஞ்சாங்க. அனைத்து எல்லாருக்கும் என் சார்பாக வாழ்த்துக்கள். ரம்ஜான் பண்டிகைங்கிறது வந்து நம்ம வந்து நபிகர் நாயகம் சார்பாக இந்த மாதத்துலே குரான் இறக்கப்பட்டது. புனித புக்கு குரானுங்கிறாங்க நம்ம இதில். அந்த புக்கு இறக்கப்பட்டு பண்ணதால் இந்த ரம்ஜான் மாதம் வந்து எல்லாருக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நபிகர் நாயகம் வந்து நம்ம அல்லாஹ்வோட கட்டளையில் எல்லாம் இருக்கிறாங்க. நோன்பு இன்னும் 1400 சில்லற வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ரம்ஜான் நோன்பு இந்த மாதிரி கடைப்பிடிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து இப்போ சயின்டிஃபிக்காக வந்து தெரிய வந்தது, இந்த நோன்பு இருக்கிறதால எவ்வளோ வியாதிகள் வந்து நம்ம பாடியில் இருக்கிறதெல்லாம் க்ளியர் ஆகுது. இது இருக்கிறதால வந்து நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காக இப்போ தான் கிளியர் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இதே எங்கள் நபிகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1446 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டார், இந்த மாதிரி இருந்தால் உடம்புக்கு இந்த மாதிரி வியாதிகள் வராது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்.
நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி கடைப்பிடிச்சா நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லது சொல்லிட்டு இங்கே அனைவரும் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறேன், உங்களுக்காகவும் துவா செய்கிறேன், வரவங்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வரப்போகிற நாட்களும் நம்மளுக்காக நல்லா இருக்கணும். நம்ம தமிழ்நாடு மக்கள் அமைதியுடன் எல்லா ஒரு பண்டிகையும் சேர்ந்து கொண்டாடுறோம். அதே மாதிரி கொண்டாடிட்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த தர்கா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நல்ல பழமையான தர்கா இது. இதில் வந்து பாலிட்டிக்ஸ்லேருந்து மீடியாலேருந்து ஃபிலிம் லைன்லேருந்து எல்லாம் வராங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்கவுங்க பிரார்த்தனைகள் மனசில் இருக்குது வந்து பிரார்த்தனை பெற்று போகிறாங்க. பார்த்தா ஜட்ஜுங்க வராங்க, பாலிட்டிக்ஸ்லேருந்து எல்லாம் வராங்க, எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்து இங்கே வந்து அவங்கவுங்க பிரார்த்தனைகளுக்கு வராங்க இல்லையா, அந்த பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறுது எல்லாருக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருஷம் நல்லா ஈஸியாக தான் போச்சு. இந்த வருஷம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் 30 கிடைக்கும். இன்றைக்கி 29 தான் கிடச்சிது. இன்றைக்கி 31 இன்றைக்கி ஈத் முபாரக். இது குரான் அதுக்காக இது குரான்லாம் படித்து முடிச்சிடுவாங்க 30 நாளில். அது வச்சு அப்புறமா லாஸ்ட்டில் நோன்பு வச்சு அது ஏழைங்களுக்கெல்லாம் நல்லா காசு கொடுத்து நல்லா இது ஃபித்ராலாம் கொடுத்து இந்த பண்டிகை கொண்டாடுவோம். நல்லா போச்சு. இந்த வருஷம் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறோம். அதனால் எல்லா நோன்பு வைக்காத மனிதர் எல்லாரும் வந்து நோன்பு வைக்கிறாங்க. இந்த வாட்டி வயசில் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. பொருளாதாரமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதனால் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வாட்டி நோன்பு வைக்கிறதுக்கு நல்லா ஒரு எனர்ஜி இருந்தது. எல்லாமே ஈஸியாக நடந்தது. இந்த தர்காவில் வந்து அதில் சையத் ஷா மூசா காதரி அவங்களோட தர்காவில் என்ன விஷயம்னா, இங்கே எல்லாருக்குமே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருக்கும் இஃப்தார் நோன்பு கஞ்சி எல்லாமே வந்து இங்கே பாயெல்லாம் போட்டு சிறப்பான ஏற்பாடு. நபிகள் கண்மணியார் அவர்கள் மூலியமாக இறக்கப்பட்டு அது வந்து நாங்கள் எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டி. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் இது வந்து நோன்பு வச்சு பிறருடைய பசியை நோன்பு வச்சா பசி எப்படின்னு தெரிஞ்சு அது நம்ம பசியாக இருக்கிறோமே அதுமாரி தானே எல்லாம் ஏழைங்களாம் இருப்பாங்கன்ட்டு பிறருக்கு நம்ம வந்து புரிய வைக்கிறது ஒரு மாதம். அதனால் அதையும் வழிகாட்டுவாங்க. இதுலேயும் வந்து ஜக்காத் கொடுப்போம். ஜக்காத்துன்னு தர்மம், அதை கொடுத்துட்டு அதுக்கு மேற்பட்டு அவங்க இதில் பலன் அடைவாங்க. ரெண்டாவது இந்த தர்கா விஷயம் வந்து இந்த இடத்துல 448 வருஷம் ஆச்சு. இந்த ஹஜ்ரத் சையத் ஷா மூசா ஷா காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காசா அவர்களுக்கு இவங்க வராத இதுவும் இல்லை, வந்து அவங்க பலன் அடைஞ்சிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கும். சாதாரண நேரம் தான், சாதாரண நேரத்துலேயே கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அமாவாசைக்கு இன்னும் ஜாஸ்தி கூட்டம் இருக்கும். பலன் அடைஞ்சு போகிறாங்க. எல்லாம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே வந்துன்னு போகிறாங்க. எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க இங்கே வந்து பலன் அடைஞ்சு போகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை.
தர்கா கோயிலுக்கு வந்தால் எந்த ஒரு நோவு நொடியோ எதுவே எல்லாம் தூக்கி அல்லாஹ் வந்து தூக்கி தான் வைப்பார். ஒரு எந்த மன கஷ்டமே வராது. உள்ளே வந்துட்டு போனவே அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ரம்ஜான் பண்டிகைனா அவங்க முஸ்லீமுக்கு அவங்களுக்கு தான். எல்லாம் கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, இருக்கிறப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஏழை நம்ம பார்த்து ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏதோ உன்னால் முடிஞ்சது. இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா கொடுக்குறேன், அது ஒரு பெரிய இது தான். ஹெல்ப் பண்ணால் இன்னும் நல்லது. அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. வீடு இல்லாத இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா இல்லாதப்பட்டுக்கு சாப்பாடாக ஓதோ உங்களால் முடிஞ்சது ஏழைக்கு எள்ளு உண்டை போய் போட்டு போயிடலாம். அடிக்கடிக்கு வருவேன் சார். நான் வந்துட்டு எனக்கு வீடு இல்லைன்னு அழுதுட்டு போனேன். இன்றைக்கி வீடு கட்டிச்சு, அதனால் பாத்தியா பண்ணேன். எனக்கு அதே ஒரு மன சந்தோஷமாகுது. அதனால தான் இப்போ ஒரு சாப்பாடு ஒன்று கிடச்சா நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அது ஒன்று கிடச்சா போதும் எனக்கு. இந்த உள்ளே வந்துட்டு போனாவே எந்த ஒரு குறை என்ன மாதிரி இருந்தால் கூட தீர்த்து வச்சுருவார் நல்லா. அவ்வளோ ஒரு சக்திவான ஆள். அதுக்கு தான் நான் வருஷம் வருவேன். நான் ஒரு மாதத்துக்கு கூட நான் தவறாத இருக்க மாட்டேன். வேலை கம்மினா ஓடியாதுன்னா எந்த நேரத்துக்கு நான் இருக்குது ஓடியாந்துருவேன். வந்து பார்த்து எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. இதை வந்தேன், மன அழுத்தமாக வந்தேன். இப்போ உள்ளே வந்தோடனே பத்திய பண்ணோடனே கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுச்சு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. This is very auspicious day today, holy month of Ramzan. Today is after 30 days of fasting, which is very important, and it is obligatory on all Muslims to fast for 30 days. So after 30 days of fasting, we have finished this fasting, alhamdulillah, and we have celebrated this holy Eid al-Fitr. So this 30 days of Ramzan, which we have, first 10 days are called Maghfirah, all for Rahmat, where Allah gives us happiness, blessings. Second is Afiyat. Second 10 days are called Afiyat days. And last 30 days which we are fasting is Maghfirat. It's called, after we do all these sins, everything, we pray Allah give us clean heart, clean mind, clean soul, and to purify ourselves from all the sins and misdeeds. So this is the place, this is the month which is very important for all the Muslims. And this is the month where Quran has been revealed on Prophet Muhammad sallallahu alaihi wasallam. So this is called month of Quran, and that's the thing. It is called on 27th of Ramzan. Generally we used to have Laylatul Qadr. This is called Laylatul Qadr. Is called, it is one day, one night is equivalent to 1000 days. So in that sense, it's called Laylatul Qadr Khairun min Alfi Shahr. This one night is called, it is so auspicious and powerful, it is equal to 1000 nights. So we have to pray there and get all the special blessings from Allah, get benefited and be ready for the next year. Inshallah, Allah gives us happiness and prosperity. And Allah also says that during this month we have to give zakat, that is 2.5% of our wealth. Because it is not that we have to take care of ourselves. Allah says we have to take care of the downtrodden, poor brothers, those who are in need. So 2.5% of our wealth, 2.5% of our income, we have got to give them as a charity. Then Allah becomes happy, and we also become happy. And because of this 30 days of fasting, we get purified, we get health, and we get our health system gets purified and cleared. So we are happy. Allah has given us this chance, and He has given us opportunity
to fast for the 30 days of Ramzan. But this year, Ramzan was 29 days. This depends upon the moon which we have cited yesterday. As per the Chief Qazi, he has declared Ramzan is 29 days and today is the first day of Shawwal. Alhamdulillah, thank you very much. Inshallah. I hope everybody enjoyed this. I am Al-Hajj Dr. Sayyid Hussain Nawaz Khadri. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.